ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு. அதனால நம்ம பார்ட் 2 இது பார்க்கலாம். பார்ட் 2ல நம்ம தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ ஓபன் பண்றீங்க, ஓகேங்களா? போன்ல பாக்குறோம். போன்ல என்ன பண்ணலான்றது, அதுல அந்த கிராசியர் அந்த இதை அழுத்தினீங்கன்னா லிஜெண்டுக்கு மேல இருக்கிறது உங்களுக்கு எங்கன்னு காட்டும். அது பக்கத்துல என்ன சர்வே நம்பர் இருக்குதுன்றத பாத்துக்கலாம், ஓகேங்களா? நான் இப்போ இங்க இருக்கேன் டவுன்ல, அதனால அப்படி காட்டுது, ஓகேங்களா? அது என்ன சர்வே நம்பர்ன்றதை பார்த்துக்கின்னு நீங்க இங்க வரீங்க. நம்ம ஷீட்ல அந்த அக்கௌண்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? செலக்ட் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து இங்க வந்து ஷீட் ஓபன் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல டிரைவ் ஓபன் பண்ணீங்கனாலும் சரி, டிரைவ் ஓபன் பண்ணீங்கனாலும் சரி, ஷீட் ஓபன் பண்ணீங்கனாலும் சரி, அந்த இது தெரியும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூட்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சர்வே நம்பர் தெரியுற மாதிரி மேலே ஃபில்டர் போட்டது அது வரும். அதுல நீங்க பட்டா நம்பர், பட்டாத பெயர் இல்லைன்றதை பார்த்து கவலைப்பட வேணாம். நம்ம சர்வே நம்பர் வைஸும் பார்க்கலாம், பட்டா நம்பர் வைஸும் பார்த்துக்கலாம். இப்போ பெரும்பாலும் ஒரு இடத்துக்கு போறோம்னா பட்டாதாரர் தான் வந்து நான் கரும்பு போட்டுக்கிறேன், நெல் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த போய் இடத்த பார்த்துட்டு அந்த சர்வே நம்பர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் குறிச்சிக்கலாம். அதுக்கு அவங்க பட்டாட நம்பரை செலக்ட் பண்ணிக்கினீங்கனாலே போதும், ஓகேங்களா? இப்போ இதுல கிளியர் கொடுத்துட்டு இதுல நான் நம்பர் அடிக்கிறேன், ஓகே? என்ன 534, சாரி 530 செலக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன், அங்கே இருக்கு. அதே மாதிரி வேற எதுனா இன்னொன்னும் வேணும்னா அதையும் டிக் பண்ணிக்கலாம். 40 அதையும் டிக் பண்ணி அவங்க என்ன பயிருன்றத நம்ம வந்து இதுல லெஜெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாவே நான் போன்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்றேன். உங்களுக்கு பெரும்பாலும் என்ன ஒரு கிராமத்துக்கு அதிகமான பயிருன்னு பார்த்தா 5 தான் இருக்கும். என்னது, நெல், கரும்பு, கடலை, வாழை, தென்னை, அது மாதிரி. மிச்சதெல்லாம் ரொம்ப இருக்காது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கோடு ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா இங்க லெஜெண்ட்ஸ்ல வந்து கூட நீங்க பாத்துக்கலாம். இவங்க நெல் போட்டுக்கிறாங்கன்றதுனால நான் வந்து இங்க 7ஆம் மாசம் நெல் என்னு குத்துக்கிறேன். அதே தான் எல்லாருமே போட்டுக்கிறாங்க. அதனால இத காப்பி பண்ணின்னு செலக்ட் பண்ணி அப்படியே இங்க இது பண்ணி பேஸ்ட் குத்தோம்னா அது எல்லாத்துக்கும் வந்துடும், ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ஃபீல்டில் போய் எங்க என்ன பயிர் இருக்கிறத வந்து ஃபீல்டு இடங்கள்ல நோட் பண்ணிக்கிறது, ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அது வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேப்டாப்பு, பிசி உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறீங்க. வந்துட்டவனே அதே கூகுள் டிரைவ் போறீங்க. அதில் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல கியூட்ல இது வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? என்ன பயிர் போட்டோமோ அது. இப்போ ஒன்றும் இல்லை, இதுல என்ன பட்டா செலக்ட், அவர் என்ன பட்டா 530, 40 அவங்க பட்டா அதை போடுறோம். அது வந்துச்சா, இது என்னன்னு இருக்கு. இப்போ என்ன பேர் அவங்களது அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அவங்க இதுல பேர் வரும், என்ன பேரோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல கூட்டுப்பட்டா அதே ஆளுங்க தான் எல்லாம். இது பண்ணிட்டு இப்போ இதுல ரீப்ளேஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நீங்க ரீப்ளேஸ் ஆயிடுதா.
அடங்கல் காப்பின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடங்கல் இங்க வந்து காப்பி ஆயிடும். ஓகேங்களா? காப்பி ஆயிடுச்சு அது எல்லாம். அதை வந்து அப்படியே கண்ட்ரோல் P கொடுத்து A3லயோ A4லயோ பிரிண்ட் எடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்க எங்கெங்க போறீங்களோ நான் சும்மா ஒன்னே ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு 10 விவசாயி வராங்கன்னும் போது அவங்களதெல்லாம் ஒரு அவங்க சிட்டா எல்லாம் வாங்கி வச்சுன்னு இல்ல ஒரு கூகுள் கீப்லயோ எதுலயோ அவங்க பட்டா நம்பரை நோட் பண்ணின்னு அங்க போய் ஃபீல்டுல எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அது என்ன பயிரோ அதை போட்டுட்டு வந்து இங்க அடங்கல் காப்பி கொடுத்துருக்கோம். இந்த அடங்கல் காப்பி கொடுத்துட்டவொடனே அந்த வருஷம் அந்த மாசத்துக்கான 1/1 ஈஸியா இந்த 1/1 ஜென்ரேஷன் இது இல்லையா, அக்கௌண்ட் நம்பர் 1/1 அந்த ஜென்ரேஷன் மூலியமா ஜென்ரேட் பண்ணி அந்த மாசம் 25ஆம் தேதியில கரெக்டா கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பர்ஃபெக்டா நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இந்த இது சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து 2 பாட்டா போட வேண்டியதா போச்சு. ஏன்னா நடுவில் ஒரு ஃபோன் வந்து டவுட் கேட்டதுனால. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதனா சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.